விஜய் என்னடான்னா வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாரு. ம். ஆனா டிடிவி தினகரன் எப்படியாவது என் பக்கம் அவரு கொண்டு வர வச்சிருவேன் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. மன்னார்குடி வரையுமா இல்ல இங்க சென்னை அவ்வளவு தூரம்லாம் வரமாட்டாரு. அதிகபட்சம் மகாபலிபுரம். இவரை வேணா போய் பார்க்கலாம். பார்க்கலாம். அதுதான் அவர் வந்து 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள எங்க வேணா அவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆமா, அவருக்கு கூவத்தூர் ரொம்ப பழக்கப்பட்ட இடம் தினகரனுக்கு. அங்க கூடனா இன்னும் ஈஸியா வந்துருவாரு விஜய். பக்கத்துல தானே இருக்கு. ரொம்ப ஆமா. ஈஸில. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் தலைமையில நிச்சயம் ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணிக்கு தான் 2வது இடம். அப்ப கூட அந்த கூட்டணிக்கு இவர் போனா கூட ஜெயிக்க மாட்டோங்கிறதுல நம்பிக்கையா இருக்காரு. 2வது இடம் தான் அப்படின்றாரு. அவர் தலைமையில அவர் எதுக்கு போய் எடப்பாடி கிட்ட போறாரு? எடப்பாடி சாப்பிட்ட கை கழுவுறதுக்குள்ள துரோகம் பண்ணிடுவாரு. அது விஜய்க்கு தெரியும். அதனால அவர் பக்கம் போக மாட்டாரு. அவர் தலைமையில தனியா தான் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே விஜய் இழுக்கிறதுக்கு ஒரு பிளான். அந்த பிளான்ல டிடிவி வந்து அவர் பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாரு போல. இதுல ஆர்பி உதயகுமார் இந்த மாதிரி டிடிவி பேசிக்கிட்டே இருக்காரு எடப்பாடிக்கு எதிரா, அதே மாதிரி விஜய் பத்தி எல்லாம் பேசுறாருன்னு செய்தியாளர்கள் கேட்கும்போது, இவரை பத்தி டிடிவியை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. சரி, அதோட பதில் முடிஞ்சிரும்னு பார்த்தா டிடிவி ஒரு காலாவதியான அரசியல்வாதி, பேசக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காரு. இன்னும் முடியல. காலாவதி ஆகுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் மாத்திரை, அதுக்கப்புறம் சாப்பிட்டா விஷம். அதனால அந்த மாதிரி ஆட்களை பத்தி கேட்காதீங்க, நான் பேச மாட்டேன்னு அவரை திட்டி குமிச்சிருக்காரு. ஓஹோ. ராமதாஸுக்கு ஆனா ரொம்ப பேராசையெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. என்ன பேராசை? என்ன சொன்னாரு அவரு? எல்லாரும் என்னை வந்து நல்லா விசாரிச்சாங்க, நேர்ல வந்து பார்த்தாங்க. புதுசா ஆரம்பிச்ச கட்சி, அதாவது தாவேகா மட்டும் எதுவுமே கேட்கல அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இவ்வளவு பேராசை. ஏன்னா அவரு கூட்டத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே இவ்வளவு நாள் கழிச்சு சென்னை கூப்பிட்டு தான் பாக்குறாரு. ஐயா வேணா பனையூருக்கு போனா 2 பேரை பார்க்கலாம். ஒண்ணு வந்து ராமதாஸ் அன்புமணி அங்கதான் இருக்காரு. அவர் வீட்டுக்கு போக முடியாது. அதனால வேணா விஜய் அங்க வேணா பார்க்கலாம் நீங்க.